திருக்கடித்தான திருத்தல மகாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். கதிஸ்தானா என்று அழைக்கப்படும் பகுதி கேரள மாநிலத்தில் உள்ளது. கல்ப மரத்தை நம்பி வாழ்பவர்களுக்கு இணையாக பூமியில் எதுவும் இல்லை. அங்கு ஸ்ரீமன் நாராயணர் மனிதர்களுக்கு அமிர்தத்தை அளிக்கும் மகிமை வாய்ந்த இறைவன். உனது பாவங்களை போக்கும் எண்ணமில்லாத ஸ்ரீஹரி அங்கே வசிக்கிறார். கடிஸ்தான நகரத்தில் வீற்றிருக்கும் கோவிந்தரை யார்தான் சேவிக்க மாட்டார்கள்? அவரை பார்த்த மாத்திரத்தில் எல்லா துன்பங்களும் அழிந்துவிடும். முன்பொரு காலத்தில் ருக்மாங்கதன் என்ற மிக வலிமை வாய்ந்த அரசன் இருந்தான். அவர் எப்பொழுதும் உண்மைக்கும் நீதிக்கும் அர்ப்பணிப்புடன் தனது குடிமக்களை பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்தார். அவரது மனைவி சந்தியாவளி. அவருக்கு தர்மாங்கதா என்ற மகன் இருந்தான். அவர்களுடன் அரசர் ஏகாதசி விரதத்தை தவறாமல் கடைபிடித்தார். தர்மாங்கதா பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர், தந்தையின் பக்தர் மற்றும் உறுதியான விரதம் ஏற்பவர். தலை துண்டிக்கப்பட்ட போதும் அவர் தனது விரதத்தை கைவிடவில்லை. அவர் எப்படி தனது விரதத்தில் உறுதியாக இருந்தார்? ஆனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களுக்கு துன்பம் என்பது எதுவும் இல்லை. ஸ்ரீ சத்குரு கூறினார், ருக்மாங்கதனை சோதிக்க வேதாச்சனால் சோதிக்கப்பட்டார். மோகினி என்ற மகள் மனதால் விடுவிக்கப்பட்டாள். வசந்த காலம் வந்ததும் ருக்மாங்கத மன்னன் ஆண்டான். அவர் காட்டில் சுற்றி திரிந்தார். மயக்கும் பெண்ணை கண்டார். அவரிடம் இதயம் இணைந்த பூமியின் அதிபதி அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தார். அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள் என்று பந்தயம் கட்டினாள். மயக்கமடைந்த பெண் அரசரை குழப்பிய பிறகு அதை செய்ய மறுத்துவிட்டாள். அவன் அவளை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவளால் கவரப்பட்டான். அவர் தொடர்ந்து அவளுடன் விளையாடினார் மற்றும் ஆசை கொண்டார். ஏகாதசி விரதம் வந்ததும் அரசர் அவளை விட்டு பிரிந்தார். மனதில் உறுதியுடன் கேசவன் ஆலயத்திற்கு செல்ல புறப்பட்டார். வெட்கமின்றி காமத்தால் திகைத்து அந்த பெண் தன் ஆடைகளை பிடித்தாள். அவர் பிடிவாதமாக ஏகாதசியின் விரதத்தை கடைபிடிப்பதற்காக அவளை மறுத்துவிட்டார். அப்போது அரசன் அவளிடம், நான் எனது மங்கள வாக்கை கைவிட மாட்டேன் என்றார். இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானதாகவும் புனிதமானதாகவும் ஸ்ரீவைகுந்தத்தின் பலன்களை தருவதாகவும் உள்ளது. மோகினி கூறினார், அவர் என்னை மகிழ்விப்பதாக கூறி என்னை திருமணம் செய்து கொண்டார். மகிழ்ச்சியை தரும் அரசனே, என்னை கைவிட்டு ஸ்ரீ விஷ்ணு பக்தியில் ஈடுபடுகிறாய். ஒருவர் உண்மையை மீறக்கூடாது. ஏனென்றால் உண்மையே உயர்ந்த வாக்கு. சத்தியத்தை விட உயர்ந்த மதம் எதுவும் இல்லை. அனைத்தும் சத்தியத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு சத்திய கயிற்றால் கட்டப்பட்ட அரசன் திகைத்தான். அவர் பாதங்களில் விழுந்து மிகுந்த வேதனையுடன் புலம்பினார். ஏகாதசியை நான் கைவிட மாட்டேன். இது போன்ற ஒரு விஷயத்தில் நான் உண்மைக்கு விசுவாசமாக இருக்கிறேன். இவ்வாறே நீ உன் வேண்டுதலை கைவிட்டு வேறு வரம் கேட்க வேண்டும். நீங்கள் எப்படி மகிழ்ச்சி அடையலாம் என்பதை நான் நிச்சயமாக செய்வேன். இவ்வாறு உரைக்கப்பட்டது. மயக்கும் பெண் அரசன் முன் வெட்கமின்றி அச்சமின்றி இருந்தாள். தன் மகனிடம் பாசமாக இருந்த தர்மாங்கதாவின் தலையை கேட்டாள். தர்மாங்கதன் மகிழ்ந்து தன் தந்தையிடம் பக்தி கொண்டவனாகவும் சபதங்களில் உறுதியாகவும் இருந்தான். அவனே அங்கு வந்து வாளை தன் தந்தையிடம் ஒப்படைத்தான். சத்தியத்திற்காகவும் வாக்கிற்காகவும் தன் தலையை கொடுப்பதில் உறுதியாக இருந்தார். வீரராமர் விஷ்ணுவின் தியானத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தார். மன்னன் தன் மகனின் உறுதியான நம்பிக்கையை கண்டு மகிழ்ந்தான். அவர் தனது வரமான வாளால் தனது மகனின் தலையை மிகுந்த வேதனையுடன் வெட்டினார். ஆனால் அந்த வாள் உடனே அவன் கழுத்தின் மலர் மாலையாக மாறியது. சிவபெருமான் திருவாயுதங்கள் ஏந்தியவாறு தோன்றினார். மயக்கமடைந்த பெண் காணாமல் போனாள் மற்றும் சோதனைக்கு வந்தார். அவரை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தராக கண்டு பிரம்மதேவர் மிகவும் அவமானம் அடைந்தார். காலப்போக்கில் மன்னன் தர்மாங்கதன் என்ற மகனை பெற்றெடுத்தான்.
தம்முடைய பாதுகாப்பிற்காக தன்னை தானே அர்ப்பணித்து கொண்ட பிறகு அவர் துறவு வனத்திற்குள் நுழைந்தார். அவர் மனைவி சந்தியாவளியுடன் அங்கும் இங்கும் அலைந்தார். அவர் கடிஸ்தானா நகருக்கு சென்று அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தார். தனது வாழ்நாளின் முடிவில் மன்னன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தை அடைந்தான். சந்தியாவளி அவனுடன் இணைந்தே மரணம் அடைந்து மறுபக்கம் சென்றாள். அதுவே பாபங்களை நீக்கும் உச்சஸ்தானம், இடுப்பு ஸ்தானம். அமிர்தம் அருளும் ஸ்ரீ விஷ்ணு பகவான் இன்றும் அங்கே காணப்படுகிறார். பக்தர்களை எப்போதும் காத்தருள்கிறார். திருக்கடித்தான திருத்தல மாகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.